வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியோசு சீசன் 1 எபிசோட் 34. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல நம்ம எந்த சீன்ல பார்த்துருப்போம்னா, அந்த கதவு வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சிஸ்டர் ஹூவா கிட்ட வந்து கேட்டிருப்பான். அங்கே தான் வந்து போன எபிசோட எண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சிஸ்டர் ஹூவா வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. டாசி ஏசியன் ஸ்டார் அது இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆயிரும். 5 அல்லது 6 மாசத்துக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆகும். அதிகபட்சம் போனா அது 8 மாசத்துலயே வந்து ஓப்பன் ஆயிரும். ஓ! அப்படியா? அப்ப என்னுடைய மாஸ்டர் அங்க வந்து போவாங்களா? அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஹூவா கிட்ட ஹீரோ வந்து கேட்குறான். கண்டிப்பா. இன்சாபிக்கோடைய மாஸ்டர் கண்டிப்பா அங்க வந்து போவாங்க. ஏசியன் ஸ்டாருக்கு அங்க அவங்க போயிட்டு, ஒரு செயின்ட் கிங்கா ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க அவங்களுக்காக வந்து தேடிக்கிருவாங்க. ஹீரோ வந்து நினைக்கிறான், இதெல்லாம் ரொம்ப ராங்கா இருக்கே. என்னுடைய ப்ரீசியஸான மாஸ்டர் அங்க போயிட்டாங்க அப்டின்னா, நான் யார்கிட்ட போய் என்னுடைய லெசன் எல்லாம் நான் வந்து கத்துக்கிறது? ஹீரோ வந்து மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்குறான். கிங் மேடியுடைய கையும் காலையும் 2 பக்கம் கட்டி போட்டு அவங்கள பெட்ல படுக்க வச்சு, அவங்கள நான் அப்படி பார்த்துக்கிறணும். வீட்டுக்குள்ளேயே ஒரு குழந்தை போல. அவங்கள போய் நான் அட்வென்ச்சரிங் அனுப்பி விடுறதா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது, "நீ வந்து கவலைப்படுறியா? நீ வந்து கவலைப்படாத. இன்சியாபிக்குடைய மாஸ்டர் அவங்க வந்து வீக் கிடையாது சரியா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அது அன்பேரலல்டானது அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஹூவா ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு நமக்கு தான் தெரியும். ஆனா சிஸ்டர் ஹூவாக்கு எப்படி தெரியும்? சரி நீ உன்னுடைய ட்ரெய்னிங்காக எங்க போக போற லிட்டில் காய் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஹூவா ஹீரோவ பார்த்து கேட்க, ஓ! அதுவா? அத பத்தி நான் இன்னும் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. எங்க போறதுன்னு நான் இப்ப வரைக்கும் முடிவே பண்ணல. விதியே வந்து அதுக்கான முடிவ வந்து சொல்லட்டும். நான் எங்க போவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, லியோ காங்கி அவங்க நார்த் சைடு இருக்கதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனா அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னுமே வந்து கிடைக்கல. ஒருவேள அவங்க அங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து கிடைச்சுச்சு அப்படின்னா, நான் என்னோட இன்வெஸ்டிகேட்ட நான் அங்க தான் போய் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு, சிஸ்டர் ஹூவா நீங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதனாலும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் வந்து டப்புன்னு ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. நோட்டிஃபிகேஷனும் ஹீரோக்கு வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷனும் ஹீரோ பார்த்து வந்து சிரிக்குது. "நீ உண்மைக்குமே ஒரு வில்லன் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன்ன விட ஒரு ஸ்ட்ராங்கான எதிரிய பார்க்கும்போது, உன்னால அவன தோற்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது, அது ஒரு வெட்கக்கேடான உனக்கு வந்து கிடையாது. நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அங்க சீன கட் பண்ணிட்டு ஜியோஸோட ரூம தான் வந்து காட்டுறாங்க. அந்த கிரேட் விங் 7த் பிரின்சஸ் அப்புறம் கூட இன்னொரு பொண்ணு மூங்கிற பொண்ணு 2 பேரும் வந்து ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்னோட நேம் வந்து ஜூ ஜி யோயி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. சரி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? எல்டர் மோ எதனால பிசினஸ பத்தி பேசுறதுக்காக தான் நீங்க ஜூயிய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இவள பார்க்குறப்பயே எனக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. இவ ஜூபியோடைய வம்சாவளியிலிருந்து வந்தவ தான். என்னால அத கரெக்ட்டா வந்து கணிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். போலீசன் நீங்க உங்களுடைய பயணத்த வந்து தொடர போறதா வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். கோஇன்சிடென்ட்லியா கிரேட் மிங் எம்பரர்ல ஒரு நியூ கிங் அவங்க வந்து பதவியேற்க போறாரு. ஹோலி மாஸ்டர் கிரேட் மிங் எம்பரருக்கு 7த் பிரின்சஸ நீங்க வந்து கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம இந்த தைசு ஹோலி கிரவுண்டோட ஒரு ஆளா வந்து அந்த செரிமனிய அட்டெண்ட் பண்ணணும்னு அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நாங்க அவங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, சிஸ்டர் ஹூவா என்னை எப்பயுமே பிஸியாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க போலயே. கண்டிப்பா. நானே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்னுடைய விசிட்டன்னு தெரியாம இருந்தேன். நான் கிரேட் மிங்ல இருந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது உங்களுடைய விருப்பம். போலீசன் நீங்க கிரேட் மிங்க்கு வந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அங்க சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். இவ உண்மைக்குன்னே ஒரு லக்கியான ஒரு ஆள் தான். ஒரு லோ செயின்ட் எல்டரா இருந்துகிட்டு ஹோலி சன்னா ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த செரிமனிய வேற இவன் வந்து அட்டெண்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து அந்த பொண்ணு நினைக்கும். 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்ப கோல்டி பவர் ஸ்டேஜ்ல வந்து இருந்தேன். அப்பதான் நான் ஆக்சிடென்ட்லயா கிரேட் மிங்கான பிரின்சஸ நான் வந்து சந்திச்சேன். ஹீரோ இவ்வளவு நேரம் ஜூபின்னு ஒரு பொண்ண வந்து சொல்லிட்டு இருக்கான்ல. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆக்சுவலி ஹீரோ அந்த பொண்ண 45 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மீட் பண்ணியிருக்கான். அப்ப எனக்கும் அவளுக்கும் ஒரு காதல் வயப்பட்டு நாங்க 2 பேரும் இருந்தோம். அப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணா கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த பொண்ணு கூடயும் ஹீரோ வந்து ஒண்ணா இருந்திருக்கான். இன்னும் எத்தன பொண்ணுங்க கூட தான் ஒண்ணா இருந்தானோ தெரியல. ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, சரி வேற எதுவும் பிசினஸ் இல்ல அப்படின்னா, நீங்க இங்க இருந்து இப்ப வந்து கிளம்பலாம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிர்றேன். சரி ஓகே நம்ம நாளைக்கே மீட் பண்ணலாம். உங்கள நான் எதுனாலும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து வந்து கிளம்புறா. அப்ப கிங் மெஹ்டி கிட்ட இருந்து ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. துரோகிஷிடா சீக்கிரம் என்ன வந்து மீட் பண்ணு. உடனே வந்து மீட் பண்ணு. மாஸ்டர் என்னால இப்ப உங்கள வந்து மீட் பண்ண வர முடியாது மாஸ்டர். ஏன்னா என்னுடைய முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வரலன்னு சொல்லிர்றான். என்னது இது? நான் எல்லாத்துக்குமே வந்து பிரிப்பேர்ட் ஆகி இருக்கேன். ஆனா அந்த துரைசேடன கூப்பிட்டா அவன் வந்து வரமாட்டேன்னு சொல்றான். என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி முன்னாடி அவங்களுடைய ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸ வந்து எடுக்குறாங்க. அங்க வந்து ஜியோஸோட ரூம தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனுடைய கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஆமா, நீங்க உங்களுடைய கல்டிவேஷன் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து வெளியில போக போறீங்களே, அதுக்காக தானா? அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சு கேட்க, ஹீரோ அத பத்திலாம் எதுவுமே நினைக்காம, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்து பண்ணேன் லாஸ்ட் டைம். அதுக்கான ரிவார்ட சிஸ்டம் எனக்கு வந்து இன்னும் குடுக்கவே இல்ல. சிஸ்டம் என்னுடைய ரிவார்ட நீ வந்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. டிடெக்டட்
ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிரிமோடியல் கார்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கீங்க. அப்புறம் டிவைன் பிரிட்ஜ் ஸ்டேஜ வந்து நீங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட நீங்க இப்ப வந்து ட்ரிகர் பண்றீங்க. ஹால்ஃப் ஆஃப் ஜி சீக்ரெட் டெக்னிக் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கிளைம் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஹீரோக்கார, சரி நான் அத வந்து கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கிளைம்னு சொல்ல, உடனே வந்து அது வந்து பிரேக் த்ரூ சிஸ்டம் உங்களுக்கான ரிவார்ட வந்து பிரேக் த்ரூ பண்ணிருச்சு. உங்களுக்கு இப்ப ஜி சீக்ரெட் டெக்னிக்க நீங்க வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டீங்க. இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஹீலிங் டெக்னிக். இப்ப ஹீரோக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஹீரோ வந்து அவன வந்து ஹீல் பண்ணிக்கலாம். அது ஜி சீக்ரெட் டெக்னிக் அப்படிங்கிறது, ஹீரோவோடைய ஒரு பிளட்ட வச்சு ஹீரோவுடைய முழு பாடியே கூட அவனால வந்து ரீகிரியேட் பண்ணிக்கிற முடியும். அதான் இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக் அப்படிங்கிறது. இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக்க வச்சு உங்களோட லைஃப்ப நீங்க இன்னும் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனால வந்து உங்களுடைய வெற்றியோட மதிப்புமே வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்ல, அன்பார்ச்சுனேட்லியா இந்த ஜி சீக்ரெட்ங்கிறோடைய பாதி மட்டும் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் இதுக்காக இன்னும் நெறைய எஃபெக்ட் போடணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் மட்டும் இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய 3 ஸ்வாட் மூவ் அது ஒரு சேஃப்‌க்கு வந்துரும். "ஏய் லிட்டில் ஜூ, இந்த ரோஸ்ட் பண்ண இந்த ரேபிட்ட நீ வந்து சாப்பிடுறியா? நீ இந்த தயவு ஹோலி கிரவுண்ட விட்டு வெளியில போயிட்ட அப்படின்னா, உன்னால இப்படிலாம் வந்து சாப்பிட முடியாது." அப்படின்னு சொல்லி அந்த சிக்கன் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க, "இல்ல நான் வந்து தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கருந்து கிளம்பிர்றான். "என்னுடைய டிசேபிள எங்க?" அப்படின்னு சொல்லி குயின் லேடி அங்க வந்து நிக்கிறாங்க. அந்த கோழி குஞ்சு, "ஏய் பூனை, லிட்டில் ஜூ வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால அவர யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏய் சிக்கனே, என்னோட வழியில நிக்காதன்னு" சொல்லி அந்த கோழி குஞ்ச தாண்டி அவங்க கால தூக்கி வைக்கிறாங்க. அந்த கோழி குஞ்சு கீழ இருந்தாப்புல மேல பார்த்துட்டு, அவங்க இத பார்த்துட்டு, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி சாக்காய் அங்கேயே விழுந்துருது. ரத்த வாந்தி எடுத்தே விழுந்துருது. குயின் மேடியும் அந்த கதவ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்க்க தான் உள்ள வராங்க. ஓ! உண்மைக்குன்னு இந்த துரைசீலன் தூங்கிட்டு தான் இருக்கான் போலயே! ஹீரோ கனவுல, "ஹோலிசன் என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு" சொல்லி நெறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அவனோட டவல கழட்டிட்டு அந்த பாத்ரூம்குள்ள வந்து குளிக்க, 2 பொண்ணுங்க அவன் சைடுல நிக்கிறாங்க. நெறைய பொண்ணுங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஐயரமே வச்சிருக்கான் கனவுல. "ஏய் துரைசீலா, நீ ஒரு ஹோலிசன்னா இருந்துகிட்டு இப்படி பாத்ரூம்ல என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி காத புடிச்சு கிங் மேடி இழுக்க, ஹீரோ டப்புன்னு அந்த கனவுலருந்து கண் முழிக்கிறா. என்னடா இதுன்னு சொல்லி. கிங் மேடி, "என்னது இது? நீ அதுக்குள்ள வந்து எழிஞ்சிட்ட. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கிங் மேடிய பார்த்து ஹீரோ கேட்க, "ஏன் நான் உன்னுடைய மாஸ்டர். உன்ன பார்க்க இங்க வரக்கூடாதா என்ன?" அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு பாக்ஸ் வந்து எடுத்தாங்கல்ல, அந்த பாக்ஸ் வந்து இப்ப தான் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நீட்டுறாங்க. என்னது இது? நல்ல கனவு இப்படி போயிருச்சுன்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு அந்த பாக்ஸ வாங்குறான். ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்க, இதுக்குள்ள 7 கிரேட் டிராகன் சாலோ இருக்கு. என்னால இவ்ளோ தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இந்த மவுண்டன்லேருந்து நீ உன்னுடைய ட்ரெய்னிங்காக வெளியில போயிட்ட அப்படின்னா, உன்னால என்ன வந்து மீட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான் இது பார்ட்டிங் ஆஃப் பாடிய நான் உனக்கு வந்து குடுத்துருக்கேன். இந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ குடுத்துறேன். மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கியூமிடைய கைய புடிச்சு ஹீரோ வந்து அவங்கள வந்து ஹக் பண்றான். "ஏய் ஜுலை சீடா, நீ இப்ப வந்து என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து குடுத்துருக்கீங்க. அதுவும் 7 கிரேட் டிராகன் சாலோ வந்து குடுத்துருக்கீங்க. லெஜெண்ட்ல சொல்றபடி வச்சு பார்க்கும்போது, இந்த டிராகன் சாலோ அப்படிங்கிறது பிரிமோடியல்சி அப்புறம் கிரேட் சென்ஸ் ஸ்டேஜ் டிராகன் வீல்ஸ் இது மேஜரா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே அது வந்து தோன்றியிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரீசியஸான ஒண்ண நீங்க எனக்கு வந்து குடுத்துருக்கீங்க. அதுக்கு என்ன இப்ப?" அப்படின்னு சொல்லி கிங் மேடி ஹீரோ பார்த்து கேட்க, "அஃப்கோர்ஸ் மாஸ்டர். இந்த மாணிக்கு ப்ரீசியஸான ஒரு கிஃப்ட்ட நீங்க எனக்கு வந்து குடுத்துருக்கீங்கல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு ரீபே பண்ண வேணாமா?" அப்படின்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ண போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஹீரோ இன்னும் எத்தன பொண்ணுங்க கூட தான் இருப்பான்னு எனக்கே தெரியல. கிங் மேடி கூட இருக்கான், சிஸ்டர் ஹூவா கூட இருக்கான். இப்ப என்னன்னா ஜூபின்னு ஒரு பொண்ணு கூட இருக்கான். அடுத்த எபிசோட்ல வந்து மறுபடியும் கிங் மேடி கூட இருப்பான் தான் நெனைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.